சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாகவும் வரும் உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்போம் எனவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் மிதமிஞ்சிய பணம் ஏறக்குறைய 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு முன்பாகவே ஆளுங்கட்சியால் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்குவதற்கு உண்டாக திட்டமிடப்பட்டு அந்த பணத்தை முன்கூட்டியே நகர்த்தி கொண்டு சென்று விட்டார்கள். அதேபோல இந்த நோட்டாங்கிறத வச்சது, இந்த நோட்டாவும் நோட்டும் தான் பெரும்பாலும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஸ்விங், ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான வெறுப்புணர்வை தடுத்து நிறுத்தினது பணம் தான். பணம் இல்லை, பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று சொன்னால் 180 200 சீட்டுகளுக்கு குறைவில்லாமல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலும் பணம் பட்டுவாடா செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு தவறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் திமுக ஆட்சியை பிடிக்கவில்லை தவிர மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய நிகழ்ந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்களில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய கூட்டணி பெறும்.